நண்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லப் போகிறேன். இது பயமில்லாத ஒரு பரபரப்பு கதை. திருக்குறளின் பொருளை அடிப்படையாக கொண்டது. எளிமையாக ரசியுங்கள். சென்னையில் அர்ஜுன் என்ற ஒரு வழக்கறிஞர் இருந்தான். அவனுக்கு 38 வயது. அவன் பேச்சு ரொம்ப அருமையாக இருக்கும். நீதிமன்றத்தில் வெல்வான், மக்களை சிரிக்க வைப்பான், எல்லோரையும் கவர்ந்து விடுவான். எல்லோரும் அவனை நிறைமொழி அர்ஜுன்னு சொன்னாங்க, அதாவது பேச்சு சரியான மனிதன்னு. அவன் ஒரு பெரிய வீட்ல கடல் பக்கம் வாழ்ந்தான், நல்ல கார் வச்சிருந்தான், ஏழைகளுக்கு பணம் கொடுப்பான். எல்லோரும் அவனை நல்லவன்னு நினைச்சாங்க. ஆனா அர்ஜுனுக்கு ஒரு ரகசியம் இருந்தது. அது யாருக்கும் தெரியாது. அவன் வாழ்க்கைக்குள்ளேயே மறைஞ்சு இருந்தது. ஒரு நாள் மாலை பிரியா என்ற பத்திரிகையாளருக்கு ஒரு மின்னஞ்சல் வந்தது. அவளுக்கு 32 வயது. அந்த மின்னஞ்சலில் ஒரு புகைப்படம் இருந்தது. அர்ஜுன் ஒரு இருட்டான இடத்துல ஒருத்தன் கூட பேசுறது, ஒரு பைய கொடுக்கறது. நல்லா பாருன்னு மட்டும் எழுதி இருந்தது. பிரியாவுக்கு சந்தேகம் வந்தது. சென்னை துறைமுகத்தில் நடக்கும் கடத்தல் பற்றி அவள் ஆராய்ந்து கொண்டிருந்தாள். அர்ஜுனுக்கு அதுல தொடர்பு இருக்குமான்னு யோசிச்சா. அவள் இந்த அர்ஜுனை பின்தொடர ஆரம்பிச்சா. அவன் வேலை, வீடு, தொண்டு நிகழ்ச்சின்னு எல்லாம் சாதாரணமா தெரிஞ்சது. ஆனா அந்த புகைப்படம் அவளை விடவே இல்லை. ஒரு நாள் இரவு அவன் துறைமுகத்துக்கு பக்கத்துல ஒரு பழைய கட்டிடத்துக்கு போனான். பிரியா ரகசியமா பின்னாடி போனான். ஜன்னல் வழியா பார்த்தா அர்ஜுன் சில கெட்டவங்களோட பேசிட்டு இருந்தான். ஒருத்தன் அர்ஜுனுக்கு ஒரு பெரிய பைய கொடுத்தான். அர்ஜுன் அதை எடுத்து தன் பையில வச்சான். பின்னாடி ஏதோ சொல்லி எல்லாரையும் சிரிக்க வச்சான். பிரியா பயந்து ஒரு படம் எடுத்தா. வீட்டுக்கு வந்து அவள் யோசிச்சா. முதல் படத்துல இருந்தவன் விக்ரம், கடத்தல் வேலை செய்யறவன். இப்போ பையும் சந்திப்பும் அர்ஜுன் நல்லவன் இல்லைன்னு தோணுச்சு. அவன் பணத்தை மறைப்பான், கெட்ட வேலைகளுக்கு உதவுவான்னு புரிஞ்சது. ஆனா அவளுக்கு ஆதாரம் வேணும். பிரியா ஒரு திட்டம் போட்டா. அவன் கிட்ட வாடிக்கையாளர்னு போய் எனக்கு ஒரு ரகசிய வேலைக்கு உதவி வேணும்னு சொன்னான். அர்ஜுன் சிரிச்சு எல்லாத்தையும் சட்டப்படி மறைக்க முடியும்னு சொன்னான். பிரியா அத ரகசியமா பதிவு பண்ணான். மறுநாள் பிரியா பத்திரிகையில எழுதினா, நிறைமொழி அர்ஜுன் சென்னையின் ரகசிய குற்றவாளி. எல்லோரும் அதிர்ந்து போனாங்க. அர்ஜுனை கைது பண்ணாங்க. நீதிமன்றத்துல பேசி தப்பிக்க முயற்சி பண்ணான். ஆனா அவன் செயல்கள் அவனை வீழ்த்தின. கைவிலங்கோட போகும்போது பிரியாவை பார்த்தான். அவன் கண்ணுல முதல் முறையா பயம் தெரிஞ்சது. இந்த கதை சொல்றது இதுதான். ஒருத்தனோட உண்மையான நல்லது கெட்டது அவன் பேச்சுல இல்ல, அவன் ரகசியமா செய்யற வேலைகள்ல தான் இருக்கு. அர்ஜுன் நல்லா பேசினா, ஆனா அவன் செயல்கள் அவனை காட்டிக் கொடுத்தது. நாம யாரும் பார்க்காத போது செய்யறதுதான் நம்ம உண்மையான சுபாவம். இந்த கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.